நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, சீரியஸாவே ஒரு நாள் சமைச்சு கொண்டு வா. கண்டிப்பா நான் கொண்டு வரேன். பிரியாணி, ப்ரான் பிரியாணி. இப்ப வேணும்னாலும் ஹோட்டல்ல கிடைக்கும். ஃபோன் பண்ணவா? நோ, எனக்கு ராஜலட்சுமி பவன்ல இருந்து தான் வேணும். கொண்டு வரேன். சரி, இப்போதைக்கு இதை ஷேர் பண்ணிக்குவோமா? கொடு. ஓகே, இந்தா எடுத்துக்கோ. என்னாச்சு? அது ஏய், அவன் யாருன்னு தெரியும். ராஜி, நான் உனக்கு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டேன். இப்படி ஒருத்தனை போய் நீ எப்படி கல்யாணம் பண்ண? அதானே? சீரியஸாவே அதான் ராஜி, எனக்கு புரியல. அவன் தாடியும் தலையும் பொறுக்கி பையன் மாதிரி, கண்ணுல ஒரு சாஃப்ட்னஸே இல்லையே. எவ்வளவு நேரம் பக்கத்திலே இருந்தாலும் எனக்கு பத்த மாட்டேங்குது ராஜி. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள். அதெல்லாம் நார்மல் மனுஷங்களுக்கு. நம்மளாம் வேற ரேஞ்சு. நம்மலாம் கடைசி வரைக்கும் இதே ஸ்பீடோட தான் லவ் பண்ணுவோம். பாப்போம். இனிமே உன் கண்ணுல இருந்து வர கண்ணீர் ஆனந்த கண்ணீரா தான் இருக்கணும். அழாத கார்த்திக், நான் இருக்கேன்ல. எப்படி ராஜி? அத பத்தி பேச வேணாமே. சாரி. இல்ல, அதுக்காக சொல்லல. அவனும் நல்லவன் தான். சில விஷயங்களை என்னமோ பிடிக்கல, பிரிஞ்சாச்சு. இனி அத பத்தி பேசி என்ன ஆக போகுது? எங்க பிரிஞ்சீங்க? 2 பேரும் ஒரே வீட்ல தானே இருக்கீங்க இன்னும். மனசளவுல நாங்க பிரிஞ்சாச்சு. எங்க அப்பாவுக்காக நாங்க ஒரே வீட்ல இருக்கோம். தனித்தனி சமையல், பேசிக்கிறது கிடையாது. ஹாஸ்டல்ல பக்கத்து ரூம்ல இருக்கிறவ மாதிரி இருக்கான். அவன் எங்கேயோ தள்ளி இருக்கும் போதெல்லாம் அவனை அவ்வளோ க்ளோஸா ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரே வீட்ல இருக்கோம். ஆனா அவன் ரொம்ப தள்ளி போயிட்ட மாதிரி இருக்கு. சரி, அதெல்லாம் விடு. வேற ஏதாவது பேசலாமா? வேற என்ன? உனக்கு எப்ப கல்யாணம்? பொண்ணு கிடைச்சதும். தேடினா தானே கிடைக்கும். தேட வேண்டாம், தானா தேடி வரும். ஏய், கமலஹாசனோட லக் அப்படி. சீரியஸா பேசு கமல். ஓகே, சீரியஸா பேசலாம். நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? பண்ணணும். பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இன்னும் பண்ணல? அது வந்து யோசிச்சா ஏதோ பொய் சொல்ல போறேன்னு அர்த்தம். இல்ல, பொய்னா டக்குன்னு சொல்லிடுவேன். உண்மைன்றதுனால தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. யோசிக்காம சொல்லு, ஆனா உண்மையை சொல்லு. சும்மா என்ன கலாய்க்க கூடாது. யாரையும் நீ லவ் பண்ணவே இல்லையா? இல்ல. ஏன்? ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து உன்ன லவ் பண்ணிட்டு இருந்தேனே. தப்பா எடுத்துக்காத ராஜி. நான் இதை பெரிய காவிய காதல்னா சொல்ல மாட்டேன். ஆனா உள் மனசுக்குள்ள உன் மேல ஒரு லவ் எப்பவுமே ஓடிட்டு தான் இருந்துச்சு. இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய பொண்ணுங்களை நான் சந்திச்சேன். ஆனா உன்னை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு எந்த பொண்ணையும் நான் பார்க்கல. அதான் உண்மை. அதே மாதிரி கல்யாணம் பண்ணோன்ற சூழ்நிலை வரப்போ நீ ஒருவேளை கிடைக்கலன்னா தான் நான் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு உறுதியா இருந்தேன். அதனால தான் நீ எங்க இருக்க, என்ன பண்றேன்னு தெரியாம கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூடாதுன்னு அதை தள்ளி போட்டே இருந்தேன். நிஜமா ராஜி, ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆகி நீ சந்தோஷமா இருந்தா ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேன்னு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும்னு நினைச்சேன். ஆனா கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா என்னை கட்டிக்கோன்னு அடம் பிடிச்சி உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். இப்பவும் சூழ்நிலை 2 மாதிரியும் இல்லை. அதான் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. இந்த நிமிஷம் நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லட்டா? நீ தப்பா எடுத்துக்காத. என்ன? ஒருவேளை மிராக்கிள் நடந்து நீ கார்த்தியோட சேர்ந்தாலும் ஓகே. அப்படி இல்ல,
அவன் கூட சேர போறதே இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வந்தா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா? தப்பா பேசியிருந்தா சாரி. சாப்பிடு. சாப்பிடு. உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே. ஏ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 तेरा करूं दिन गिन 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 बेइंतजार आजा पिया आई बहार. ஏய் பழைய பாட்டா எடுத்து விடுற. ட்ரெண்டி ஆதது பாடு. D E ஏய் இனிமே நிறைந்த உலகம் இருக்கு, இதுல உனக்கு கவலை எதுக்கு? லவ்லி பேர்ட் பாம் 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 மன்னாதி மன்னன்மார்களே. தொட்டு தொட்டு பேசும் பூங்கொடி தூக்கம் கெட்டு போனே நானடி. உள்ளுக்குள்ளே ரத்தம் ஊறுதே, உன்னால் ஆசை எல்லை மீறுதே. தூண்டில் சிக்காத மீன் ஒண்ணு துள்ளி குதிப்பத பார்த்துக்கடா. ஆடும் ஆட்டத்தை கண்டதாலே ஆயுள் கைதியானேனடா. கத்தாதீங்கடி. நம்ம என்ன ஹால்ல என்ன சத்தம் போடுறோம்? பாஸோட ரூம்குள்ள தானே. ஆனா சத்தம் அங்க வரைக்கும் கேக்கும். கேக்கட்டுமே, நாங்களாவது பரவாயில்ல. சங்கீதா வந்திருந்தா சும்மா டான்ஸ் குத்துன்னு காலா கட்டிருக்கோம். ஏதாவது பிரச்சனையாக போகுதுடி. இப்ப எதுக்கு நீ இப்படி பயப்படுற? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. சத்தம் போடுறது தப்பு தானே. ஐயோ, பாட்டுக்கு பாட்டு விளையாடிட்டு இருங்க. நான் மீட்டிங் போயிட்டு வர சொன்னது விஷ்ணு தான். அதுக்காக இப்படி கத்தி கலாட்டா பண்ணணும்னு இருக்கா என்ன? யாராவது வந்து கேட்டா என்ன சொல்வீங்க? அதெல்லாம் விஷ்ணு பாத்துப்பாரு. விஷ்ணுவை ஏன்டி பிரச்சனையில மாட்டி விடுறீங்க? ஃப்ரீயா விடு மேகலை, பாத்துக்கலாம். வாட்ட கருவாட் வாட்ட கருவாட் வாட்ட கருவாட் வாட்ட கருவாட் வாட்ட கருவாட் வாட்ட கருவாட். உங்களால தேவையில்லாம விஷ்ணுக்கு தான் ப்ராப்ளம் வரப்போகுது. என்ன பிரியா, மேகலை விஷ்ணுக்காக ஓவரா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அதானே, ஒன்னும் புரியலையே. என்ன மணி அதுக்குள்ளயா? ஒரு கண்ணால என்ன ஊரங்கட்டுறா, ஜாட காட்டியே ரொம்ப வாட்டி வதக்கிறா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வான வில்லாட்டோ வந்து எட்டி பாக்குறா, வளைச்சி போட்டேன்டா ஒரு சோக்கு ஃபிகரடா. இது என்ன ஆபீஸா இல்ல மார்க்கெட்டா? ஒரே கூச்சலும் குமாலமா இருக்கு. கேக்குறேன்ல. இல்ல கார்த்திக். கார்த்திகா? நான் என்ன உனக்கு மாமனா மச்சானா? பேர் சொல்லி கூப்பிடுற? கால் மீ சார். சாரி சார், எங்க பாஸ் தான் எங்களை. மண்ணாங்கட்டி பாஸ். அறிவில்லை உங்களுக்குலாம்? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லையா? ஆபீஸ்ல நீங்க 3 பேர் தான் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? மத்தவங்க எல்லாம் வேலை செய்வானா? சாரி சார். நீங்களும் உங்க மூஞ்சிங்களும் ஆபீஸ்க்கு வந்த ஒரு வாரத்துல எதை கத்துக்கணுமோ அதை கத்துக்கிறது இல்ல. ஆனா எப்படி ஓபி அடிக்கணும், எப்படி கலாட்டா பண்ணணும் மட்டும் கத்துக்கிறீங்க. இல்ல சார், விஷ்ணு தான் சும்மா இருக்காதீங்கன்னு இதை சொல்லிட்டு போனாரு. அதுக்கு முட்டாளா நீங்களா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? டேபிள தட்டி பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? மொத்தமா காலி பண்ணிரும். மைண்ட் யுவர் வொர்க். ஹலோ, என்னது 2 மணிக்கு மீட்டிங்கா? சரி, ஓகே. ஹலோ, அந்த 4 பேரையும் வர சொல்லுங்க. டேய், நீ யாரா என் டீம்ல இருக்க ஆள்லாம் காலி பண்றதுக்கு? நான் இல்லாதப்ப என் ரூம்குள்ள வந்து என் டீம்ல இருக்கவங்களாம் மிரட்டி இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? டேய், லூசு மாதிரி பேசாத. முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு போய் கேளு. அதை விட்டு நேரா வந்து என்கிட்ட முட்டுற. அவங்க என்ன வேணா பண்ணிட்டோம். அதை கேட்க நீ யாருன்னு தான் நான் கேட்கறேன்.
ஏதாவது பிரச்சனை உனக்கு டார்ச்சர் ஆகுதா அட்மின் ஃபோன் பண்ணி சொல்லு, இல்ல ஹெச்ஆர் ஃபோன் பண்ணி சொல்லு. அவங்க என்ன கூப்பிட்டு சொல்லட்டும்டா. நீ பெரிய இவ மாதிரி யார் ரூம்ல வந்து சீன் போட்டு போயிருக்க? கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருந்தா நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? அதுக்குன்னு அட்டென்ஷன் ஸ்டாண்டர்ட் டீசன் மிலிட்டரி மாதிரி டீம் ஹேண்டில் பண்ண சொல்றியா? அதெல்லாம் உன் ஸ்டைல். இது ஏன் டீம். ஜாலியா கொண்டாட்டமா தான் வேலை செய்வாங்க. நீ ஆட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, எனக்கு கவலை இல்லை. இது ஏன் டீம், அது இப்படிதான் இருக்கும். உன் டீம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பக்கத்து ரூம்ல உட்காந்து கத்திட்டு இருந்தாங்கன்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? பொண்ணுங்கன்றதுனால நின்று பேசிட்டு வந்தேன், இல்லைன்னா கண்ணை பழுத்திருக்கும். பழுக்கும் பழுக்கும். அது வரைக்கும் என் கை நான் சும்மாவா இருக்கும்? இந்த உதாரூர வேலைலாம் வேணாம். இன்னொரு வாட்டி என் ரூம் பக்கம் உன்னை பார்த்தேன், அவ்வளவுதான். டேய், போய் உன் டீமுக்கு அட்வைஸ் பண்ற, அதை விட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. வேணாம், நீ மறுபடியும் என் லைன்ல கிராஸ் பண்ற. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. என்னடா பண்ணுவ? நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். விஷ்ணு, சாரி விஷ்ணு, எங்களால் தான் தேவையில்லாத இந்த பிரச்சனை. சேச்சா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அதுவும் இல்லாம நீங்க என்கிட்ட சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விஷ்ணு, நான் சொன்னதுதான் நீங்க பண்ணீங்க. யாராவது கேட்டா பதில் சொல்ல வேண்டியது நான் தான், நீங்க இல்லை. சரி, இந்த பாட்டுக்கு பாட்டுல ஜெயிச்சது யாரு? அவன் வந்து சத்தம் போட்டதுனால விளையாட்ட பாதியிலே நிப்பாட்டிட்டோம் விஷ்ணு. ரொம்ப ஓவரா சீன் போடுறான் விஷ்ணு. அவன் எங்களை எப்படிலாம் பேசினா தெரியுமா? இங்க பாரு, அவன் எல்லாம் பேசக்கூடாது ஜெனி. உன் வயசு நான் பொசிஷன் என்ன? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. சாரி. எனக்கு அவனுக்கு நடுவில் இருக்கிறது வேற. நான் அவனை ட்ரீட் பண்ற மாதிரி நீங்க அவனை ட்ரீட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க ஏதாவது அவன்கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அப்ப நீங்க வேற விஷ்ணுவை பார்க்க வேண்டியது வரும். சாரி விஷ்ணு. அவன் ரொம்ப சின்சியர், ஹார்ட் ஒர்க்கர். அதை விட அவன் ரொம்ப நல்லவன் கூட. நான்லாம் அவன் பக்கத்துலேயே நிற்க முடியாது. எங்களுக்குள்ள வேற பிரச்சனை, அதனால நாங்கள் அடிச்சுக்கிறோம். அதுக்காக நீங்கள் யாரும் அவன்கிட்ட மரியாதை குறைவெல்லாம் நடந்துக்கூடாது. சாரி விஷ்ணு. இட்ஸ் ஓகே, கூல். ஹாய். ராஜின்னு கோயில்பட்டி பொண்ணு ஒன்று இந்த ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தது. 2 நாளாக ஆளக்கணும். நீங்கள் எங்கேயா பார்த்தீங்க? பொண்ணு எப்படி இருக்குன்னு அடையாளம் சொல்லுவா? குண்டு பூசணிக்கா கை கால் முளைச்ச மாதிரி சைனீஸ் கண்ணோட பேன்னு இருக்கும். ராஜி, என்ன பிரச்சனை உனக்கு? இப்பதான் ஒருத்தர்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்கேன். நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு நான் தான் காரணமா இருக்கேன்னு சொன்னா எனக்கு கில்ட்டியா இருக்காதா? நீ ஏன் கில்ட்டி ஆகுற? இதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையே. அது எப்படி? அத நீ தெளிவா சொல்லிட்டியே, என்னாலதான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு. ராஜி, நீ எப்போது என்ன லவ் பண்ணியா? இப்ப எதுக்கு இந்த கேள்வி? பதில் சொல்லு. இல்ல. கரெக்ட். நீ எப்பவுமே என்னை காதலிச்சதே கிடையாது, அது எனக்கு தெரியும். அடுத்த பாயிண்ட், நீ எப்போவாது என்கிட்ட நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு கமிட்மெண்ட் கொடுத்த? இல்ல. அப்புறம் எதுக்காக நீ ஃபீல் பண்ற? நாம வெறும் ஃப்ரெண்ட்ஸா பழகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல நண்பரா இருக்கும், அவ்வளவுதான். நீ எப்பவும் போல ஃப்ரெண்டா இருக்க, நான் கொஞ்சம் உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துப்பாங்களா? நீ என்ன யோசிச்சுக்கிட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நான் எப்படி ஃப்ரீயா இருக்க முடியும்? ஏய், நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா அது என்ன ஏக் துஜே கேலே லவ்வா? கண்ணை மூடிட்டே லவ் பண்றதுக்கு. அப்புறம் என்ன அப்புறம்? சின்னதுல பழகின பொண்ணு, உனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண. நீ கொஞ்சம் கூட அந்த ஃபீல் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சப்போ செம்ம கடியா இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா நீ என்ன லவ் பண்ணவும் இல்ல, நான் உன்னை லவ் பண்ணதும் உனக்கு தெரியாது. அப்ப நீ இப்படிதான் இருப்பேன்னு புரியுது. அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் என்ன தூக்கி போட்டுட்டியா? தூக்கி போட தான் போனேன். ஆனா நீ உன் புருஷனை தூக்கி போட போறன்ற நியூஸ் கேள்விப்பட்டதும் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை. பாத்தியா, திரும்பவும் ஆரம்பிக்கிற. ராஜி, நீ ஃப்ரீயா இரு. நம்மளோட ஃப்ளாஷ்பேக் கதையெல்லாம் இப்ப பேசி பிரயோஜனமே இல்லை. அதை சொல்லி நான் எப்பவுமே உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன்.
நம்ம 2 பேரும் இப்பதான் ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போமே. கதையை எங்கேருந்து ஆரம்பிப்போம்? இதுதான் நிஜம். இங்கேருந்து எப்படி போதோ அப்படியே போட்டோம். எனக்கு இந்த காதல் கல்யாணத்துல எல்லாம் நம்பிக்கையே போச்சு. கார்த்திக் மாதிரி ஒருத்தனே இப்படி மாறினானா வேற யாரா இருந்தாலும் மாறுவாங்கன்னு தான் தோணுது. ஏய், அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் ஏன் அனுபவத்துல சொல்றேன். என்ன லவ், என்ன அண்டர்ஸ்டாண்டிங், என்ன சாக்ரிஃபைஸ், அது எல்லாத்துக்கும் சேர்த்து கடைசியா ஒரு 3 மாசம் தினமும் குடிச்சிட்டு வந்து என்ன அவன் பண்ண டார்ச்சர் இருக்கு பாரு. இப்ப யோசிச்சு பார்த்தாலும் உடம்பெல்லாம் நடுங்குது. வார்த்தையாலே கொல்லுவான். எந்த கார்த்திக் நிஜம்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. இன்னொரு காதல், இன்னொரு குடும்ப வாழ்க்கையெல்லாம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. வீட்டுக்காக கொஞ்ச நாள் சேர்ந்து இருந்துட்டு சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வரணும். அது மட்டும்தான் இப்ப என் மனசுல இருக்கு. ம். அனாவசியமா நீ எனக்காக வெயிட் பண்ணி உன் லைஃபை நீ வேஸ்ட் பண்ணிக்காத கமல். எனக்கு புரியுது ராஜி. என்ன புரியுது? அட எல்லாம் புரியுதுமா. உன் பாயிண்ட் கிளியர். இப்போதைக்கு நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருப்போம். அப்புறமா மற்றதை பத்தி யோசிக்கலாம். நோ மோர் கமிட்மெண்ட்ஸ் கமல். எந்த கமிட்மெண்ட்டும் வேண்டாம். ஜஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு விஷ்ணு கிட்ட, புலி கிட்ட, இவங்க கிட்டலாம் எப்படி பழகுறியோ அது மாதிரி நல்ல ஃப்ரெண்டா பழகு. அது போதும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்னும் நடக்காது. சரிம்மா, அதையும் வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். அது இல்ல. ஏய், இப்போ நீ உத வாங்க போற. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருப்போம். போதுமா? வெறும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு அது போதும். அதுக்கப்புறம் காலம் நம்மளுக்காக என்ன வச்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? நாளைக்குன்றது நம்ம கையில இல்ல. அதனால பெருசா யோசிக்க வேண்டாம், பிளான் பண்ணவும் வேண்டாம். இப்போதைக்கு இந்த நட்பு போதும். தேங்க்ஸ் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங். காஃபி ப்ளீஸ். 2 minutes. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போலாம். நேத்து நைட்டு போன டின்னர் பில்ல ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்க சொன்னேனே, வாங்கிட்டீங்களா? இல்ல கார்த்திக். ஏன்? ஒரு வேலை சொன்ன ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? இல்ல கேட்டோம், ஆனா தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஏன் தர முடியாதான்? தெரியல கார்த்திக், முடியாதுன்னு சொல்லி அந்த பில்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அன்பு கால் பண்ணி ரூம்க்கு வர சொல்லுங்க. பாஸ் டென்ஷன் ஆயிட்டாரு. சும்மாவே அவருக்கு கோவம் வரும். இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. எஸ், கம் இன். என்ன கார்த்தி? என்னன்னது? என்னாச்சு? டின்னர் போயிட்டு பில்லை கொடுத்தா ஃபினான்ஸ்ல அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்களா? ஆமாம்பா, இந்த புதுசா வந்திருக்கிற கமலஹாசனோட ஒரே டார்ச்சர். யாருன்னு அது? ஃபினான்ஸ் ஹெட்டுப்பா. அவன் பேர் கமல். அவங்கிட்ட எந்த பில்லை கொடுத்தாலும் சந்தேக கண்ணோட பாக்குறான், கோவப்படுறான், டென்ஷன் ஆகுறான். ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாதிரி பெருசுங்க வந்தாலே பிரச்சனை தான். பெருசுலாம் இல்லப்பா, சின்ன பையன்தான். அவனை கொஞ்சம் வர சொல்லுங்க. கார்த்தி, என்னென்ன வரமாட்டானா? அவர் வருவாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அவரை வர சொல்ற அதிகாரம் எனக்கு இல்லப்பா. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்பர் சொல்லுங்க. 4110. ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன். யார்? கமலா? கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் ரூம் வரைக்கும் வர முடியுமா? இப்பவே வரணும். நான் கொஞ்சம் கத்தி பேசுவேன். உன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க முன்னாடி அசிங்கமாயிடும் தான் 2 பேருக்கும் பொதுவான கான்ஃபரன்ஸ் ரூம் கூப்பிடுறேன். ஆமா, வா. வாங்கண்ணே. கார்த்தி, கோவப்படாம அவருக்கு விஷயத்தை மட்டும் புரிய வை. அண்ணே, அவனை மானே தேனே எல்லாம் கொஞ்சிட்டு இருக்க முடியாது. அது இல்லப்பா, அவர் புதுசு, அதான். அதுக்கு இல்லப்பா, புதுசுனா அவனுக்கு தானே பயம் வரணும். சரி தப்பு எதுன்னு அவன் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு அவன் பவரை காட்ட பார்த்தா தப்புண்ணே. கோவப்படாத கார்த்தி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இவர் பேர் கார்த்திக், சீனியர் மேனேஜர். கம்பெனியில முக்கியமான பொறுப்புல இருக்காரு. விஸ்வநாதன் சாரோட ரைட் ஹேண்டு. அண்ணே, இப்போ எதுக்கு இந்த பில்டப்பு? இல்லப்பா, அவர் புதுசு, யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான். ஒன்றும் தேவையில்லண்ணே. தப்புன்னு யார் வேணா சொல்லலாம். உங்களுக்கு என்ன வேணும்? பில்லை ஏதோ அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொன்னியாமே. ஆமா சொன்னேன்.
நீ யார் அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு? நான் ஃபினான்ஸ் ஹெட். மண்ணாங்கட்டி. நாங்க தான் கம்பெனியே. நீ எங்களோட சப்போர்ட்டிங் சிஸ்டம். என்னமோ உனக்கீழ நான் இருக்கிற மாதிரி பிகேவ் பண்ணாத. புரியுதா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க கார்த்திக். உனக்கு என்ன மரியாதை? பில்லு வந்தா அதை பத்தி எதுவும் தெரியலனா என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்கணும். என்னமோ உன் அப்பா வீட்டு காசை கொடுக்குற மாதிரி தர முடியாது, அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பட்ஜெட்ல அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் இல்ல. எவன் சொன்னான்? நான் தான் சொல்றேன். நீ வந்து இன்னும் முழுசா ஒரு வாரம் கூட ஆகல. முதல்ல ஒழுங்கா எதுக்கெல்லாம் பட்ஜெட் அலாட் ஆயிருக்குன்னு போய் பாரு. நீங்க வேணா விஸ்வநாதன் சார் கிட்ட சைன் வாங்கி கொடுங்க. எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்ல. உனக்கு வேணா நீ போய் அவர்கிட்ட கேளு. வருஷ ஆரம்பத்திலே டீம் பில்டிங் எக்ஸ்பென்ஸ்னு ஒண்ணுத்துக்கும் எல்லார்கிட்டயும் அப்ரூவல் வாங்கியாச்சு. ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட வந்து நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. உங்ககிட்ட அந்த அப்ரூவலுக்கான காப்பி இருந்தா கொடுங்க, நான் செக் பண்ணி பார்த்து சொல்றேன். நான் எதுக்கு தரணும்? ஓ, போய் அதெல்லாம் நீ தேடி கண்டுபிடி. உன் ஆளுங்கிட்ட போய் நீ பேசு. ஒவ்வொரு பில்லுக்கும் உண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீ எடுத்து தரணும். ஏன் நீ வேலை பார்க்க மாட்டியா? நீங்க தரலனா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. தர முடியாது. நீயே போய் தேடு. நான் பார்க்கறேன். பார்க்கறேன்லாம் இல்ல. எனக்கு நாளைக்கு காலையிலக்குள்ள பணம் வரணும். இல்லைன்னா நடக்கிறதே வேணாம். ஏன்பா என்ன மிரட்டுறீங்க? உன் வேலையை கரெக்டா செய்யின்னு சொல்றேன். நான் சார் கிட்ட பேசுறேன். நீ யாருக்கிட்ட வேணா போய் பேசு. நாளைக்கு காலையில காசு வரல, உன் பாடு திண்டாட்டமாயிடும். நான் திருநெல்வேலிக்காரன். சார் ஏய், என்ன சார் நான் இதெல்லாம்? மெட்ராஸ்காரன்டா. போட்டு பார்த்துடலாமா? கார்த்தி விடு கார்த்தி. சார் நீங்க போங்க சார், ப்ளீஸ் போங்க. கார்த்தி எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? பாத்தீங்களா அவன் பேசுறத? கார்த்தி அவன் வேற கடுப்ப மனசுல வச்சுக்கிட்டு பேசுறான். என்ன கடுப்பு? என்னப்பா புரியாத மாதிரி கேக்குற? சீரியஸா எனக்கு புரியலண்ணே. நம்ம ஆபீஸ்க்கே தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியாதா? சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணே. ராஜி சொல்லல? நானும் அவ்வளவுதான் பேசிக்கிறதே இல்லையே. இல்ல, இவன் தான் ராஜியோட மாஜி லவரான். என்னது? இல்லப்பா, ராஜிலாம் கிடையாது. இவன் தான் ஒன் சைடா லவ் போட்டிருக்கான். யாருண்ணே சொன்னது? ராஜி தான். அப்படியா? ஆமாப்பா, அதான் கோவத்தை வேற மாதிரி காட்டிட்டு போறான்னு நினைக்கிறேன்.